தேவனை விட்டு தூரப்போற விளக்குகிற இல்லை நமக்கு பிரியமான நமக்கு சித்தமான காரியங்கள் எல்லாம் விக்கிரங்கள் தான், சாபங்கள் தான். அது சாபத்தையே கொண்டு வருது. நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் அங்க செய்கிறதுனால நாங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். அதனால அது எச்சரிப்பை பெற்ற நாங்கள் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய், அவருக்கு வந்த பாத்திரங்களாய், அவர் பிரியப்பட அவர் சித்தம் என்ன வச்சிருக்கிறார் இந்த ஆண்டில, அந்த சித்தத்தை அறிந்தவர்களாய், அவர் சத்தம் கேட்கிற செவிகளாய் எங்கள் செவிகள் திறக்கட்டும். ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம், புதிய ஆசீர்வாதங்களை. ஆமென். மற்றவர்களுக்கு இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக்கொள்ளட்டும். சத்தியத்தின் ஆழத்தின்படி நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாரா. ஆமென். இதுவே நமக்கு விழுந்த கடுமையாயிருக்கிறது. சரியாற்றோன நேரம் 8:30 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். எங்களோடு அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தை தர எங்களோடு பாஸ்டர் ஆண்டன் ராசனாய் இணைப்பில் இருக்கிறார்கள். இன்றைய நாளில் ஒரு சிறிய மாற்றங்கள் நடந்திருக்கிறது. கர்த்தர் நாம் ஒன்றை மகிமைப்படுவதாக. அந்த மாற்றத்துக்குள் பாஸ்டர் 8:30 9 மணி வரைக்கும் செய்தி எடுப்பார்கள். 9 மணிலிருந்து 9:30 வரைக்கும் பாஸ்டர் வெங்கட் அவர்கள் அமெரிக்க தேசத்திலிருந்து இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்தை நமக்கு தர இருக்கிறார்கள். இந்த நாளும் இணைப்பில் இருக்கும் பாஸ்டரை நாங்கள் அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். உங்களுக்கு எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த நாளும் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம் பாஸ்டர், எடுத்து வாருங்கள். ஆமென். ஹேப்பி நியூ சிஸ்டர் சுபாலங்கோ. காட் பிளஸ் யூ. நாங்கள் இன்றைக்கு மனுஷன் மேல நம்பிக்கை வைக்க கூடாது, அந்த ஒன்றான மெய்த்தேவன் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். பலர் இன்றைக்கு மனிதர்கள் மேல நம்பிக்கை வைக்கிறார்கள். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியில இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை படைத்த மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் படைத்த அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்துல நாங்கள் நம்பிக்கை வைக்க, இன்றைக்கு மனுஷர் மேல நம்பிக்கை வைத்த ஜனங்கள், மதங்களின் மேல நம்பிக்கை வைத்த ஜனங்கள் இந்த கடைசி காலத்தில அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்துல நம்பிக்கை வைத்து அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார்களாக. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலங்களில, இந்த கடைசி காலங்களில ஒவ்வொருவரோடு நீர் இடைப்படும்படியாக மதங்கள் மாயையான அந்த உலகத்துக்கு அழைத்து செல்கிறது, அந்த நரக உலகத்துக்கு அழைத்து செல்கிறது. நீர் அவர்களோடு இடைப்பட்டு அந்த மெய்யான தேவன் நீர் என்பதை, ரட்சகர் இயேசு கிறிஸ்து என்பதை ஒவ்வொரு ஜனங்களும் அறிந்து கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எரேமியா 17வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் இன்றைக்கு மதங்களில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் யாரில நம்பிக்கை வைக்கிறீர்கள் என்று உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்துல இந்த பைபிளில சொல்லப்பட்ட தேவன் தான் ஒன்றான மெய்த்தேவன். அந்த மெய்த்தேவனில நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீர்களா, அல்லது இந்த தேவர்கள், இந்த சிலைகள், இப்படியான மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மதங்களில நீங்க நம்பிக்கை வைக்கிறீர்களா என்பது இந்த கடைசி காலத்தில நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அவர்கள் இப்படியாக தேவன் யோசுவாவுக்கு சொல்லுகிறார், இந்த வேதாகம புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதை நீ இரவும் பகலும் தியானமாயிரு. இப்படியாக தேவன் கற்பித்ததன்படி யோசுவா வாழ்ந்து அவன் அந்த எல்லா யுத்தங்களிலேயும் தேவன் அவரோடு யோசுவாவோடு கூட இருந்து அந்த அத்தனை ஜனங்களையும் அந்த
உண்மையோடும் உத்தமத்தோடும் பின்பற்றின ஜனங்களை அவர் இந்த கானான் தேசத்துக்கு அழைத்து சென்று நிலங்களை பங்கிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். பாருங்கள், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அந்த அடிமைத்தனத்திலே இருந்த மக்களை யோசுவா அழைத்து சென்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யோசுவா தேவனிலே அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்துல யோசுவாவும் காலேபும் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் தேவனுடைய வார்த்தையின் படி நடந்து அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். கர்த்தர் மேல நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும், மனிதர்கள் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. பாருங்கள், மனிதர்களை உருவாக்கினவர்களுடைய ஒன்றான மெய்த்தேவன். நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்து கொண்டு வாசித்துக் கொண்டு வருவீர்களாக இருந்தால் பாருங்கள், இந்த உலகம் ஒரு இருளான உலகமாக இருந்தது. ஒரு இருளான உலகமாக இந்த உலகத்தை ஒளியை படைத்து, சூரியனை படைத்து, சந்திரனை படைத்து, வெளிச்சத்தை படைத்து, மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் படைத்து, 6வது நாளில மனிதனை படைத்து, மனிதனுக்கு வேண்டிய துணையை படைத்து, மனைவியை படைத்து, இப்படியாக 7ஆம் நாள் அந்த தேவன் ஓய்ந்திருந்தான். அதே போல எங்களையும் அதே போல அந்த தேவன் எங்களுக்காகத்தான், மனுக்குலத்திற்காகத்தான் எல்லாவற்றையும் படைத்து மனிதனை இந்த மிருகங்கள் அவர் உருவாக்கின அந்த 5 நாட்கள் உருவாக்கின எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படி தேவன் மனிதனுக்கு கட்டளையிட்டார். பாருங்கள், இப்படியாக கட்டளையிட்ட தேவனுக்கு மனிதர்கள் இன்றைக்கு மனிதர் கொலை செய்கிறார்கள். யுத்தங்கள் மூலமாக, தவறான பாவ காரியங்களுக்கூடாக, பிசாசின் கிரிகைகளை பின்பற்றுவதற்கூடாக. பாருங்கள், பிசாசினுடைய கிரிகைகள் எல்லாரும் அறிந்தவைகள் தான். பாருங்கள், இந்த மனிதர்கள் மேல பிசாசு தீமையான எண்ணங்களை, தீமையான காரியங்களை அவன் கொண்டு வருகிறவனாக இருக்கிறான். யோவான் 10:10 சொல்லுகிறது, அவன் திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, இப்படியான ஆவிகளை கொண்டவன் தான் பிசாசு. இந்த வான மண்டலத்தில பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு மனுக்குலத்துக்கு போராட்டம் ஒன்று. பாருங்கள், தேவன் இந்த மனுக்குலத்தை தேவனுடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் படைத்தார். நாங்கள் எல்லாரும், நீங்கள் மதங்களில் இருக்கலாம், எதுல இருந்தாலும் நாங்கள் யாவரும் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள். ஜெனசிஸ் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, நாங்கள் தேவனுடைய சாயலாக அவன் ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மனிதன் பிசாசிடத்துல வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. பாருங்கள், பிசாசுகள் எப்படி உருவாகினது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், தேவன் ஏஞ்சல்ஸ் தான் படைத்தார், தூதர்களை. அந்த தூதர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போறதன் நிமித்தம் அவைகள் பிசாசுகளாக, தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களாக, தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதனுக்கும் விரோதமாக செய்கிறவைகளா, மனிதனுக்கு பிரிவை உட்படுத்துகிறவைகளாக இந்த பிசாசுகள் செயற்படுகின்றன. இந்த சாத்தான்கள், பிசாசின் கூட்டங்கள், இப்படியாக 3ல் 1 தூதர்கள் விழுந்து போன தூதர்களாக இருக்கிறார்கள். மிக்காவேல், கேப்ரியேல், லூசிபரஸ். இந்த மிக்காவேலும் கேப்ரியேலும் இன்றைக்கும் தேவனோடு கூட இருக்கிறார்கள். இந்த லூசிபரஸும் ஆதாம் ஏவாளை வஞ்சித்த சாத்தானும் அவனுடைய 3ல் 1 பங்கு அவனுக்கு கீழே இருந்த தூதர்களும் வஞ்சிக்கப்பட்டு தேவனுக்கு விரோதமாக எழும்பி வஞ்சிக்கப்பட்டு விழுந்து போனார்கள். இப்படியான தூதர்கள் இந்த வான மண்டலத்துல இருந்து அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை தீமைகளையும் செய்வதற்கு காரணமாக அவைகள் இருப்பதை நாங்கள் வேதாகமத்தின் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், தீமைகளை செய்கிறது. இயேசு இந்த உலகத்திலே இருந்த பொழுது கூட பாருங்கள், இயேசுவை இந்த பிசாசுகள் சோதிக்கும், அங்கு மனிதர்களை சோதிக்கும். அதே போல இயேசுவையும் சோதிக்கும் பொழுது இயேசு அந்த வார்த்தைகளினூடாக பிசாசை எதிர்த்தார். பாருங்கள், வார்த்தைகளைத்தான் நாங்கள் பிசாசை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தேவனுடைய வார்த்தை வேண்டும். பாருங்கள்,
அப்படித்தான் இயேசு 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாங்கள் பிழைப்போம். அவருடைய வார்த்தை எங்களுக்குள்ள இருந்தால் தான் அந்த வார்த்தை எங்களுக்கு வாழ்வளிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. பாருங்கள், இப்படி இந்த மெய்யான தேவன் மேல நம்பிக்கை வைத்து விலகுற மனுஷன் இப்படியாக இருப்பான் என்று எரேமியா 17:6 சொல்லுகிறது. அவன் அந்தர வழியில் கராளையாய் போன செடி போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவன் நிலத்திலும் தங்குவான். அவர்கள் இப்படியாக மெய்யான தேவனை தேடாத பொழுது அந்த மக்களுக்கு கஷ்டம் வரும், துன்பம் வரும். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அந்த மெய்யான தேவனை தேடுகிறவர்களுக்கு தேவன் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் இருதயபூர்வமாக அந்த மெய்யான தேவனை தேட வேண்டும். இருதயபூர்வமாக தேவன் எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை, யோசனைகளை அறிகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 118 சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். இந்த உலகத்தை படைத்த தேவனிடத்தில்தான் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். பாருங்கள், சங்கீதம் 118 பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். இந்த உலகத்தை படைத்த அந்த ஒன்றான கர்த்தரிடத்துலதான் நீங்கள் எல்லாரும் பற்றுதல் வைக்க வேண்டும். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது அன்றைக்கு மோசேயினுடைய சேனைகள் எல்லாம் அந்த ஒன்றான கர்த்தரிடத்துல நம்பிக்கை வைத்தார்கள். பாருங்கள், பார்வோனின் சேனைகள், மத வழிபாடுள்ள அந்த சேனைகள் அந்த 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 தேவர்கள் மேலே நம்பிக்கை வைத்தது. சூரியனை, சந்திரனில நம்பிக்கை வைத்தது, விக்கிரகங்களில நம்பிக்கை வைத்தது. பாருங்கள், தேவன் ஒரு நாள் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், தவறு செய்கிறவர்களுக்கு அவருடைய நீதி ஒரு நாள் வைத்திருக்கிறார். நீதி செய்யும் பொழுது பாருங்கள், பார்வோனுடைய சேனைகளும் அந்த செங்கடலில் அமழ்ந்து போனதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை அந்த செங்கடல் என்றாக பிளந்து நடக்க வைத்து, இப்படியாக யோர்தான் நதியை பின்னிட்டு திரும்ப வைத்து, அந்த எரிகோ கோட்டையை விழ வைத்து அவர்களை அந்த கானான் தேசத்தில ஒரு குறைவும் இல்லாத பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில கொண்டு போய் சேர்த்தார். எங்களுக்கும் பரம கானான் தேசத்தில், அந்த ஒன்றான நிஜமான கானான் தேசத்தில நாங்கள் அவரோடு வாழ முடியும். இந்த உலகத்திலேயும் நாங்கள் இயேசுவோடு ஒரு 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். பாருங்கள், ஓராயும் ஆடும் ஒருமித்து வாழும், பிள்ளை பாம்போடு விளையாடும், ஒரு மிருகங்கள் கூட ஒரு தீமை செய்யாத ஒரு ராட்சியம்தான். பிசாசு கட்டப்பட்டு இந்த உலகத்துல ஒரு 1000 வருட ஆட்சியில நாங்கள் இயேசுவோடு கூட வாழ முடியும். இந்த வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. நீங்கள் விருப்பப்பட வேண்டும், தேவனுக்கு பிரியமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், தேவன் விரும்புகிற விதமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், வேதாகமத்தில நாங்கள் புதிய ஏற்பாட்டில வாழுகிற நாங்கள் இப்பொழுது புதிய ஏற்பாட்டை எடுத்து யோவான் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. பாருங்கள், இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது அந்த வார்த்தையின்படி வாழ்ந்து தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தார். அந்த மெய்யான தேவனிடத்துல நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் ஒரு நாளும் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல பார்க்கும் பொழுது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா. அதனுடைய தேவன், மனிதன் பொய் சொல்லுவான், மனம் மாறுவான். ஆனால் நீங்கள் தேவனை ருசித்து பார்க்க வேண்டும். இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும், தேவனை ருசித்து பார்க்க வேண்டும்.
நாங்கள் எங்களுடைய பங்கை செய்யும் பொழுது தேவன் இப்படித்தான் நாங்கள் வாழ வேண்டும். மற்றவர்களை அன்பு கூர்ந்து ஒன்றான மெய்த்தேவனை அன்பு கூர்ந்து பிறரை அன்பு கூர்ந்து வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏன் பிறரை நாங்கள் அன்பு கூற வேண்டும் என்றால் அவர்களும் தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்கள். அவர்களுக்குள்ள கிரிகை செய்கிற அந்த பிசாசின் கிரிகைகள், பாவம் செய்கிற பாவ ஆவிகளை நாங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவி வரும் பொழுது இந்த பாவ ஆவிகள் எல்லாம் அகன்று போகிறதாக இருக்கிறது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். எரேமியா 17:7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்டம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமன்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். பாருங்கள், நாங்கள் அவருடைய வசனத்தை அனுதினமும் தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, தேவனுடைய வசனத்தின்படி நாங்கள் நடக்கும் பொழுது நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாக மாறுவோம். பாருங்கள், எப்படி ஒரு மரம் நாங்கள் இலங்கை இந்தியா தேசங்களில பார்த்தோமாக இருந்தால் இந்த தண்ணீர் அண்டையில் வாழுகிற மரங்கள் செழிப்பாக அதிக அளவு கனிகை கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போலதான் அவருடைய வார்த்தையில யோசுவாவுக்கு சொன்னது போல அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கும் பொழுது இந்த வேதாகம புத்தகனுடைய வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இரவும் பகலின் நீ தியானமாயிரு. இப்படியாக நாங்கள் எங்களுடைய வாழ்வை தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த வாழ்வு எங்களை வளமாக வாழ செய்கிறது. பாருங்கள், நாங்கள் மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, ஒன்றான மெய்த்தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், மீதி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்கள், தேவன் ஒரு பொழுதும் போய் சொல்ல மாட்டார். நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேட ஆட்சியில நான் வாழ வேண்டும். அந்த ஓநாயி மாடும் ஒருமித்து வாழுகிற வாழ்வை காண வேண்டும். அங்கு ஒரு சண்டை இல்லாத சமாதானமாக எல்லா மிருகங்கள் கூட அவருடைய 1000 வருட ஆட்சியில மிருகங்களை கூட பகைக்காது, மனிதர்களை கூட பகைக்காமல் எல்லாம் அன்பாக சமாதானமாக வாழுகிற வாழ்வுதான் அவருடைய 1000 வருட ஆட்சியின் வாழ்வு. அதன் பின்பு பாருங்கள், அந்த பிசாசு 1000 வருடங்கள் கட்டப்படும் பொழுது இந்த வான மண்டலங்களில் இந்த பொல்லாத ஆவிகள் கட்டப்படுகிறது. நாங்கள் எபேசியர்ல 6:12 பார்க்கும் பொழுது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு. தீங்கு நாளில் அவைகளை எதிர்த்து நீக்க தீங்கு நாள் வருகிறது. அந்த நாளில எதிர்த்து நீக்க இரட்சணியம் என்னும் தலைச்சிராயை நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். நீதி என்ற வசனம், நீதி தேவனுடைய வார்த்தை தான் நீதியாக இருக்கிறது. நீதி என்னும் மார்க்கவசத்தையும் சத்தியம் என்னும் அறக்கட்சியை யோவான் 8:32 சொல்லுகிறது. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் அறக்கட்சியை, சமாதானம் என்னும் பாதரட்சியை, இயேசு இவருடைய வார்த்தையை சுமந்து செல்கிறவர்கள் எப்பொழுதும் சமாதானம் செய்கிறவர்களாக அன்புள்ளவர்களாக இருப்பார்கள். தேவன் சண்டைக்கு காரணமானவர் அல்ல. நீங்க மதங்கள்ல பார்த்தா பல விதமான பிரச்சனைகள், சண்டைகள் வரும். ஆனால் தேவனுடைய வார்த்தையை சுமந்து செல்கிறவர்கள் சமாதானமாக இருப்பார்கள், அன்பாக இருப்பார்கள், பிறரை நேசிப்பார்கள், பிறருக்கு உதவி செய்கிறவர்களாக இருப்பார்கள். இப்படியானவர்கள் தான் இயேசுவை போல அவர்கள் இயேசு அற்புதம் செய்கிறவராக, மனிதர்களுக்கு நன்மைகள் செய்கிறவராக, வியாதிகளை குணப்படுத்துகிறவராக, சுகம் அளிக்கிறவராக. நாங்கள் அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது அந்த வார்த்தை சுகம் அளிக்கிறது, அற்புதங்களை செய்கிறது, மக்களுக்கு நன்மைகளை செய்கிறது, மக்கள் நற்குணசாலிகளாக மக்களை மாற்றுகிறது. இதுதான் தேவனுடைய வார்த்தை.
தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு தருகிறது. நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்ய அவரை ருசிக்க ருசிக்க அவரை ருசித்து பார்க்க வேண்டும். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நாங்கள் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலேயும் இந்த துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் பாருங்கள். நீங்கள் வாழ்க்கையில உடைய நேரங்களில் எல்லாம் சினிமா சீரியல்கள் இப்படியான அரட்டைகள் இப்படியாக செலவழித்து விட்டு நீங்கள் கவலைப்படக்கூடாது. இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். தேவனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நடவாமலும் பரியாசக்காரர் உட்காரிடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீட்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலகுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் பாக்கியம். தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நீதிமொழிகளை தியானிக்கும் பொழுது அது உங்களுக்கு ஞானத்தை தருகிறது, புத்தியை தருகிறது, அறிவை தருகிறது. இந்த நீதிமொழிகள் தேவனிடத்தில் இருந்து சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட நீதிமொழிகளாக இருக்கிறது. தேவன் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானம் உங்களுடைய வாழ்வில் வரும் பொழுது, புத்தி வரும் பொழுது, அறிவு வரும் பொழுது உங்களுக்கு வருமானம் வரும். பாருங்கள், சாலமோன் தேவனிடத்தில ஞானத்தை கேட்டான். ஞானத்தை கேட்ட பொழுது தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். எங்களுக்கு நாங்கள் ஞானத்தை தேடி போகும் பொழுது அந்த ஞானத்தினூடாக எங்களுக்கு தேவையான வருமானங்களையும் தேவன் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். நாங்கள் பணத்தை தேடி போகக்கூடாது. பண தேவையை அவர்களுக்கு சந்திக்கிறவராக இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தை நீதியை தேடும் பொழுது அவர் எங்களுக்கு தேவையான பணத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். அதே தருகிறவராக இருக்கிறார். நாங்கள் அவரை தேடும் பொழுது இரவும் பகலும் தேடும் பொழுது எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றை நாங்கள் செய்தாலும் அதை வாய்க்கப்படுகிற தேவனாக அவர் இருக்கிறார். அப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். நாங்கள் எரேமியா 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலேயும் கர்த்தரே மெய்யான தெய்வம். பாருங்கள், இன்றைக்கு உலகத்தில மனிதர்கள் உருவாக்கின தெய்வங்கள் அவைகள் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தெய்வங்களாக இருக்கிறது. பாருங்கள், அவைகள் சிலைகளாக உருவங்களாக இருக்கின்றன. அவர்கள் சிலைகளில கண்களை வைத்திருப்பார்கள். எங்களுடைய தேவன் எங்களை உயிருள்ளவர்களாக எங்களை உருவாக்கின தேவன். அவரும் ஒரு உயிருள்ள தெய்வமாக இருக்கிறார். பாருங்கள், கண்ணுள்ளவர் பார்க்காரோ, காதுள்ளவர் கேளாரோ என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த மதங்கள் இருக்கிற தெய்வங்கள் பார்க்க முடியாதவை, கேட்க முடியாதவை, இப்படியான தெய்வங்கள். எரேமியா 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும். அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார். ஒரு நாள் அவருக்கு கோபம் வரும். அந்த கோபாக்கினை நாளில யாரும் தப்ப முடியாது. தேவனுக்கு, அந்த மெய்யான தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவருக்கு விரோதமாக செயல்பட்டால், அந்த விக்கிரங்களை ஆராதனை செய்தால் அவருக்கு ஒரு நாள் எரிச்சல் வரும் பொழுது அவர் அந்த நேரத்தில் ஒரு தண்டனையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எரேமியா 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழ் விடாதபடி அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். பாருங்கள், இந்த ஒன்றான மெய்த்தேவன் தான் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்குற தேவன். அப்படி உண்டாக்காத அந்த புஸ்தகங்களில இந்த உலக படைப்பை பற்றி ஒரு தெளிவான கொள்கை எந்த மதத்திலையும் இல்லை. நீங்க புத்த மதத்துல பார்க்கலாம், இந்து மதத்துல பார்க்கலாம். இப்படியாக எந்த மதத்திலேயும் ஒரு தெளிவான கொள்கை இல்லை. வேதாகமத்துல தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, என்னை விட வேறு தேவன் இல்லை, நீங்கள் விக்கிரகங்களை செய்வீர்கள் என்று. தேவனுக்கு எல்லாம் தெரியும். இன்றைக்கு மதங்களை எப்படி உருவாக்குறார்கள். அவர்
வேதாகம் வந்து சொல்லி என்னை விட வேறு தேவன் இல்லை என்று. அவர் வானத்தை பூமியை உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழ் மிடாதபடிக்கு அழிந்து போகும். ஒரு நாள் என்ன செய்வார் என்றால் எங்களுடைய தேவன் அந்த அவர்களுடைய தெய்வ மனிதர்கள் உருவாக்கின தெய்வங்கள் அந்த சிலைகளில் தேவர்கள் வணக்கம் தேவர்களாக அவர்கள் அதை வணங்குகிறார்கள். எங்களுடைய தேவன் தேவாதி தேவனாக கர்த்தாதி கர்த்தராக எல்லா தேவர்களிலும் பெரியவர் தான் எங்களுடைய தேவன். உங்களுடைய ஆவிகள் அது ஒரு தீமை செய்கிற ஆவிகளாக தேவர்களாக அவை இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக நாங்கள் அந்த மெய்யான தேவனிடத்தில நம்பிக்கை வைக்க வேண்டும். பாருங்கள், இயேசு சிலுவையில அறைந்த பொழுது பாருங்கள் அவர்கள் பரியாசம் பண்ணினார்கள். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல 7வது 8வது வசனத்துல கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே அவர் இவனை விடுவிக்க இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்றார்கள். பாருங்கள், இயேசு சிலுவையில மரிக்கும் பொழுது இப்படியாக அவர்கள் அறியாமை பாவம் செய்து அந்த பாவம் அவர்களுடைய வாழ்வில அவருடைய சந்ததியில ஒரு பெரிய துன்பத்தை கொடுத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட ஒட்டார். படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்கள் எல்லாருக்கும் ஒருவர் இருக்கிறார், உங்களை விசாரிக்கிறவர், உங்களை அன்பு கூறுகிறவர், அவர் தான் இயேசு. அவரை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ. தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதை. நீங்கள் இந்த மத இனத்தில் இருந்தாலும் இயேசுவிடத்தில் வரும் பொழுது அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளாமல் ஏற்றுக் கொள்ளுகிறது. அவர் நீங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவரிடத்துல வர வேண்டும். அஞ்சிடாதே மகனே மகளே என்று உனக்கு ஏற்றிடவே, வியாதிஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள், வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய், வாழத்தான் வேண்டுமென்று வியாதியிலே சுகம் தரவே உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ள கையில் வரைந்திருக்கிறார். ஜாதி ஜனம் மறந்துட்டாலும் மறந்திடாதவர், யோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவாரில்லை, கடன்பட்ட போது அதை தீர்ப்பவரில்லை. இஷ்டப்பட்ட தெய்வத்தை எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு, நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவை முன் வரவில்லை.
இஷ்டப்பட்ட தெய்வத்தை எல்லாம் கும்பிட்டு பார்த்தாக்கி நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவை முன்வரவில்லை. உலகத்தில் தெய்வங்கள் உண்டென்று சொல்வதெல்லாம் சும்மாங்க. உலகத்தில் தெய்வங்கள் உண்டென்று சொல்வதெல்லாம் சும்மாங்க. இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வமுங்க. ஜனங்களின் பாவம் நீக்கி ரட்சிக்க வந்த தெய்வமுங்க. ஜனங்களின் பாவம் நீக்கி ரட்சிக்க வந்த தெய்வமுங்க. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ள கையில் வரைந்திருக்கிறார். ஆமாண்டவரின் எங்களை எங்கள் ஒவ்வொருவரை இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களை நீர் உள்ள கையில வரைந்து வச்சிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய அபிஷேகத்தை இந்த வேளையில ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். யுத்தத்தில் இந்த உள்ளங்கால் வரைக்கும் அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. ஆண்டவரே, ஒவ்வொருவரை நிரப்புவீராக. புதிய வருஷத்துல புதிய அபிஷேகத்தினால நிரப்பி உண்மை அறைகிற அறிவை அவர்கள் அடைவார்களாக. அந்த ஒன்றான தேவனாகிய உண்மை நிரப்புறவர்களாகிய இயேசு கிறிஸ்து அறிந்து அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார்களாக. கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த ராட்சியத்தில மோடு கூட வாழுகிற ராட்சியத்தில, இந்த உலகத்திலே இந்த 1000 வருட ஆட்சியில மாடும் ஒருமித்து வாழுகிற அந்த ராட்சியத்தில, தீமைகள் இல்லாத இயேசு என்ற ராட்சியத்தில இந்த உலகத்தில் 1000 வருடம் வாழவும் அதன் பின்பாக நித்தியமாக சதா காலங்களிலும் மோடு வாழுகிற வாழ்வில இணைத்துக் கொள்வீராக. ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது. ஒவ்வொருவரையும் விழித்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்க நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில நமக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்தின வெளிப்பாடுகளை கற்றுக்கொண்டீர்கள். மனித புயத்தையும் மனுஷனும் சார்ந்து கொள்ளாதபடி கத்தரை பலமாக கொண்டிருந்தால், கத்தரை சார்ந்திருந்தால் நமக்கு ஆசீர்வாதம். நாங்கள் அப்படியாக நீர்காலூரமாய் நடப்பட்டு தப்பாமல் எப்பொழுது கனி கொடுக்கிறது வாழ்க்கை வாழலாம் என்று அருமையான சத்தியத்தை அழகாக நமக்கு சத்தியத்தின் கூட ஆழத்தினூடாக எங்களுக்கு வெளிப்படுத்தினீர்கள். கற்றுக்கொண்டோம், பெற்றுக்கொண்டோம் வெளிச்சத்தை. அப்படியா கற்றுக் கொடுத்த உங்களையும் குடும்பத்தையும் ஊழியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்தரை சித்தமனால் நாங்கள் இன்னொரு அழைப்புல சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாயத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர். God bless you, சுபாலங்கோ. God bless you நேயர்களே. ஆமீன், ஆமீன். God bless you too, பாஸ்டர். அருமையான வார்த்தை